ட்ராக்லேருந்து 30 மீட்டர்ஸ் ரெட் ஜோனில் நியர்பை வந்ததுன்னா அது வந்து இன்னொரு ட்ரோன் மூலயமா நாங்கள் வந்து எந்த இடத்துல அதை லேட்லாங் வேல்யூ வச்சுட்டு நம்ம லொக்கேட் பண்ணி ஹனிபி சவுண்டு நம்ம லைன் ரோட் சவுண்ட்லாம் யூஸ் பண்ணி அந்த எலிஃபண்ட் வந்து மேக்ஸிமம் அந்த ரயில்வே அண்டர் பாஸ் வழியாக நேவிகேட் பண்ணி வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கடைசி ஒரு 2 வருஷத்தில் மோர் தென் 8500 கிராசிங்ஸ் வந்து சேஃபாக எந்த விதமான ஒரு இஷ்யூவும் இல்லாமல் சேஃபாக வந்து எலிஃபென்ட்ஸ் அந்த ரயில்வே தண்டவாளங்களை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இந்தியாவில் கடந்த 2010 2024 வரையிலான 14 ஆண்டுகளில் ரயில்கள் மோதி 186 யானைகள் உயிரிழந்துள்ளதாக சொல்கிறது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அறிக்கை. இதை தடுக்க ரயில்வே துறையும் 14 மாநில வனத்துறைகளும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதில் தமிழக வனத்துறை கோவையில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடந்த 2 ஆண்டுகளாக ரயில்கள் மோதி யானைகள் உயிரிழப்பதை முற்றிலும் தடுத்துள்ளது. தமிழக கேரள எல்லையில் உள்ள மதுக்கரை வனச்சரகத்துக்கு உட்பட்ட காட்டுப்பகுதியில் தமிழகத்திலிருந்து கேரளா செல்லவும் கேரளாவிலிருந்து தமிழகம் வரவும் AB என்ற 2 ரயில் வழித்தடங்கள் உள்ளன. மொத்தம் 7 கிலோமீட்டர் தூரமுள்ள இந்த 2 வழித்தடங்களில் மட்டுமே கடந்த 2021 வரையிலான 6 ஆண்டுகளில் 9 யானைகள் ரயில்கள் மோதி உயிரிழந்துள்ளன. அதற்கு பின்பே ரயில்களின் வேகத்தை குறைப்பது, இருப்பு பாதைக்கு கீழே யானைகள் கடக்க பாலம் அமைத்து மற்ற பகுதிகளில் இரும்பு வேலிகள் அமைப்பது என பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதற்கு பின்னும் ரயில்கள் மோதி யானைகள் இறப்பது தொடர்ந்தது. இதையடுத்து கடந்த 2024 AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யானைகளை கண்காணிக்க தமிழக வனத்துறை முடிவு செய்தது. இதற்காக தமிழக கேரள எல்லை பகுதியான வாளையார் அருகே AI தொழில்நுட்ப கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டது. எங்களோட டியூட்டி என்னன்னா 24/7 வந்து எலிஃபெண்ட் மூமெண்ட்டை வந்து ரயில்வே ட்ராக் கிராசிங்கில் வந்து மானிட்டரிங் பண்ணுறது தான் எங்களோட டியூட்டி. இங்கே இருக்கிற சோளக்கரை பீட்டில் இருக்கிற A ட்ராக் மற்றும் B ட்ராக் இந்த 2 ட்ராக்லையும் AI கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணி எலிஃபெண்ட்டை மானிட்டரிங் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா A ட்ராக்கில் வந்து 5 கேமராஸும் B ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா 7 கேமராஸும் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி டவரில் பார்த்தீங்கன்னா தெர்மல் அண்ட் விசிபிள் கேமராஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது தெர்மல் கேமராஸ் வந்து நைட் விஷன் மூலியமாகவும் விசிபிள் வந்து நமக்கு டே டைமும் யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் எங்களுக்கு ஸ்பாட்டட் ஆகிற அந்த டைமில் பார்த்திங்கன்னா தெர்மல் மூலிமா எங்களுக்கு AI சர்வர் மூலிமா எங்களுக்கு அலர்ட்டு ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆன உடனே நாங்கள் வந்து ரயில்வே SMக்கும் அதே சேம் டைம்ஸ் வந்து நம்ம ட்ராக் வாட்சர்ஸ்க்கும் தகவல் கொடுப்போம். கடந்த 2 ஆண்டுகளில் 8600 முறைக்கும் அதிகமாக இந்த ரயில் பாதைகளை ஏராளமான யானைகள் கடந்தும் ஒரு உயிரிழப்பும் நிகழாததற்கு AI கேமரா தொழில்நுட்ப கண்காணிப்பே காரணம் என்று கூறியுள்ளார் தமிழக வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு. இதே AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 6 ட்ரோன்களின் உதவியுடன் 2 ரயில் வழித்தடங்களிலும் இரவு பகலாக 24 மணி நேரமும் யானைகளை கண்காணித்து ரயில்களுக்கு அருகில் அவை வராதவாறு அவற்றை துரத்த புதிய திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. இதற்காக பிரத்யேக கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே நிறைய எலிஃபெண்ட் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கனால ஆக்சிடென்ட் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் 20 வரைக்கும் நிறைய ஆக்சிடென்ட் நடந்ததுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை ப்ரிவென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நியூ டெக்னாலஜியாக நாங்கள் AI பேஸில் ட்ரோனில் AI கேமரா ஃபிக்ஸ் பண்ணி டே டைமில் மானிட்டர் பண்ணுறதும் நைட் டயத்தில் அதோட டெம்பரேச்சர் அதோட ரேஞ்ச் எவ்வளோ தூரத்தில் உள்ளே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது பேஸ்டப்பான் நம்ம ட்ராக்லேருந்து எந்த ஜோனில் இருக்குது, ட்ராக்லேருந்து 30 மீட்டர்ஸ் ரெட் ஜோனில் நியர்பை வந்ததுன்னா அது வந்து இன்னொரு ட்ரோன் மூலயமா நாங்கள் வந்து எந்த இடத்துல அதை லேட்லாங் வேல்யூ வச்சுட்டு நம்ம லொக்கேட் பண்ணி அந்த ஹனிபி சவுண்டு நம்ம லைன் ரோட் சவுண்ட்லாம் யூஸ் பண்ணி அந்த எலிஃபண்ட் வந்து மேக்ஸிமம் அந்த ரயில்வே அண்டர் பாஸ் வழியாக நேவிகேட் பண்ணி வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மோட்டர்ஸ் வந்து எப்போவுமே ட்ரிசிலிங்லேயும் பறக்கும். வெதர் வந்து ட்ரிசிலிங்கில் இருந்தாலும் பறந்துட்டுருக்கும். ஹெவி ரெயின் மட்டும் தான் நம்ம பண்ண முடியாது. பிகாஸ் விண்டோட ஃபோர்ஸ்னால நம்ம பண்ண முடியாது. 24/7 பறந்துகிட்டே இருக்கும் அந்த ட்ரோனு.
ட்ரோன்களை இயக்கி கண்காணிக்க 2 ரயில்வே இருப்பு பாதைகளுக்கு அருகில் 3 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து வயர்களால் இணைக்கப்பட்ட ட்ரோன்கள் 100 மீட்டர் உயரத்தில் 24 மணி நேரமும் கண்காணிக்கும் விதமாக பறக்கின்றன. இப்போ தெர்மலில் வந்து ஒரு யானை வந்து டிடெக்ட் பண்ணாலே நம்ம வந்து அதை மெஷரிங் கொடுத்துட்டோன்னா ஆன் பண்ணி விட்டோம்னா அது எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, எந்த சோனுக்குள்ளே இருக்குது. இப்போ 30 மீட்டர்னால் உள்ளாடி ட்ராக் பக்கத்தில் 30 மீட்டர் ரெட் சோனில் இருக்குது, எல்லாமே டிடெக்ட் ஆகிரும். அது வந்து நம்ம ரெட் சோன்லேருந்து உள்ளாடி ட்ராக்கில் வரதுக்கு முன்னாடியே நம்ம அதை லவுட் ஸ்பீக்கர் ட்ரோன் வச்சு ப்ரிவென்ட் பண்ணி உள்ளாடி விரட்டுறதால ட்ராக்லேருந்து அடிபடாமல் இருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டெக்னாலஜி. ரயில்கள் மோதி யானைகள் உயிரிழப்பதை தடுப்பதற்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் ட்ரோன்களை பயன்படுத்தி அவற்றை துரத்தும் இந்த திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக கோவை வனக்கோட்டத்தில் தான் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்கிறார் கோவை மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு. டெதர்டு ட்ரோன்ஸ் 24 மணி நேரமும் வந்து இயங்கக்கூடிய பவர் சப்ளை கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய டெதர்டு ட்ரோன்ஸ் வந்து நம்ம வந்து 24 மணி நேரமும் யூஸ் பண்ணி 2.5 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து எலிஃபென்ட்ஸ் எங்கே வந்தாலும் நம்ம வந்து அதை டிடெக்ட் பண்ணி ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட பேரிகேட்ஸ் அண்ட் அண்டர் பாசஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெதர் ட்ரோன்ஸ் மூலமாக நம்ம ஒன்ஸ் சர்வேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் மூலமாக வந்து நம்ம எலிஃபென்ட்ஸை வந்து சேஃபாக கைட் பண்ணலாம். அது போக நம்மக்கிட்ட 25 ட்ராக் வாட்சஸ் இருக்காங்க. ஸோ அந்த ட்ராக் வாட்சஸ் மூலமாக இந்த பேரிகேட்ஸை வந்து யூஸ் பண்ணி அண்டர் பாஸ் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க மாதிரி அந்த அண்டர் பாஸ் வழியாக நம்ம சேஃபாக வந்து எலிஃபென்ட்ஸை வந்து கைட் பண்ணி அடுத்த ஃபாரஸ்ட் பேட்சுக்கு வந்து நம்ம கொண்டு போகிறோம். அண்ட் திஸ் இஸ் அன் இம்ப்ளிமெண்டபிள் மாடல் across the country.